இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, தீய ஆட்சியை விடுவிக்க அடித்தளம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் அதிரடி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் கைகோர்க்கும் என்ற முக்கிய அறிவிப்பை வெளியிடும் பெருமை எனக்கும் அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கிடைத்திருக்கிறது. வரலாற்று தவறுகளை சரி செய்யவும் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை உள்ளடக்கிய புதிய சகாப்தத்திற்கு இது வழிவகுக்கும் என்றும் இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கும். இந்த மிக முக்கிய செய்தி, இன்றைய நாளுக்கான மிக முக்கிய செய்தி குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். அமித்ஷாவுக்கு இரவு விருந்தளித்தது பெருமை என்றும் அமித்ஷாவின் வருகை குறித்தும் இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இது உங்களுக்கான நேரம், தகவல்களை வழங்கலாம் சிவா. மோகன்ராஜ், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2026 தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒன்று சேர அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்துல இரவு விருந்தும் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ்பெக்டத்துல எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி கைகோர்க்கும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு சேர்ந்து வெளியிடக்கூடிய அந்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டணி என்பது ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்துல திமுகவினுடைய பின்னடைவு, தீய ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு இது நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருக்கும் என்றும், மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த வரலாற்று தவறுகளை செய்தவர்களுக்கும், தமிழகத்தினுடைய வளர்ச்சி மேம்பாடு வாய்ப்புகளை தட்டி பறித்தவர்களுக்கும் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு அடியை வழங்கப் போகிறது என்பதனை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட இரவு உணவை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கௌரவிக்கக்கூடிய இந்த நிகழ்வு தனக்கு கிடைத்தது, நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதனை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரகாசமான ஒரு வலுவான ஒரு துடிப்பான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதியான தீர்மானத்தோடு முன்னேறி செல்லக்கூடிய வகையிலான இந்த கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வருகை தொடர்பாகவும் கூட்டணி அறிவிப்பு தொடர்பாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல தமிழ்நாட்டினுடைய மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அதை மேம்படுத்தக்கூடிய வகையில பாஜகவும் அஇஅதிமுகவும் உறுதி பூண்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினுடைய ஒரு பரவலான ஊழலால் தமிழக மக்கள் சலிப்படைந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஊழல் நிறைந்த இந்த திமுக அரசை அகற்றுவதில் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்றும், அதன் காரணமாகவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டாக நின்று கிராமமாக சென்று திமுகவினுடைய தவறான இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பக்கூடிய வகையில மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையிலான ஒரு அரசை அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தன்னுடைய எக்ஸ்பெக்டத்தில் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். மோகன்ராஜ், உங்கள் நேர்த்தியான தெளிவான பதிவுக்கு நன்றி சிவா.